ஹாய்! இந்த வீடியோல முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் மற்றும் துவரம் பருப்பு தீபம் எப்படி ஏத்தணுங்கிறத பார்க்கலாம். என் சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதால நான் முருகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு, அடுத்ததா தான் வெற்றிலை தீபமும், துவரம் பருப்பு தீபமும் ஏத்தப் போறேன். நான் இன்னைக்கு தயிர் மட்டும் தான் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். முதல்ல முருகர் சிலைய சுத்தமான தண்ணீல நல்லா கழுவிக்கோங்க. அடுத்ததா நான் தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்து முருகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு, அடுத்ததா மலரால அர்ச்சனை பண்ணிட்டு, தீப ஆராதனை காமிச்சுட்டு, மறுபடியும் சுத்தமான தண்ணீல கழுவிட்டு, நீங்க அடுத்த அபிஷேகத்தை நீங்க பண்ணலாம். நீங்க 1, 3, 5, 7 இந்த எண்ணிக்கையில அபிஷேகம் பண்ணிக்கலாம். பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம் இந்த மாதிரி 5 பொருட்களை வச்சும் நீங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு முறை அபிஷேகம் பண்ணும்போதுமே சுத்தமான தண்ணீல முருகருடைய சிலைய வாஷ் பண்ணிட்டு, அடுத்ததா தான் நீங்க அடுத்த அபிஷேகத்தை தொடங்கணும். உங்ககிட்ட முருகர் சிலை இல்ல, உங்ககிட்ட வேல் மட்டும் தான் இருக்கு அப்படின்னாலும், நீங்க முருகருடைய வேலுக்கும் அபிஷேகம் பண்ணலாம். பொதுவா வேல் வேறில்லை, வேலவன் வேறில்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது வேலும் ஒன்றுதான், முருகப்பெருமானும் ஒன்றுதான். அதனால உங்ககிட்ட வேல் இருந்தாலுமே நீங்க வேலுக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். அடுத்ததா நாம இந்த வெற்றிலை தீபத்தை எந்த நேரத்தில் போடணுங்கிறத பார்க்கலாம். வெற்றிலை தீபத்தை நம்ம சுக்கிர ஓரை நேரத்துல தான் போடுவோம். இந்த சுக்கிர ஓரை நேரம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தான் ஒரே மாதிரியாக இருக்கும். அதனால செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபத்தை தவற விட்டவர்கள் வெள்ளிக்கிழமையில நீங்க இந்த வெற்றிலை தீபத்தை போட்டுக்கலாம். இந்த சுக்கிர ஓரைக்கான நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல வெற்றிலை தீபம் போடலாம். அதே போலதான் இந்த துவரப்பருப்பு தீபத்தையும் நீங்க சுக்கிர ஓரை நேரத்தில் தான் ஏத்தணும். சுக்கிர ஓரைக்கான நேரம் அதே மாதிரி காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்துதான் முருகருடைய சிலையை சுத்தமான தண்ணீல கழுவிட்டு, முருகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதே போல வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு அந்த 6 வெற்றிலையும் எடுத்து, அந்த 6 வெற்றிலையுடைய காம்புகளை எல்லாம் கிள்ளிட்டு, வெற்றிலைக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டேன். நீங்க முருக வழிபாடு பண்றீங்கன்னா, முருகருக்குரிய பூக்களை படைக்கணும். முருகருக்கு மிகவும் உகந்த சிவர்லி பூக்களை நீங்க படைக்கலாம். இல்லைன்னா வாசனை நிறைந்த பூக்களையும் முருகப்பெருமானுக்கு படைத்து நீங்க முருக வழிபாடு செய்யலாம். நான் முருகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வெற்றிலை தீபம் போடுவதற்கு எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததா நான் முருகர் சிலைக்கு போட்டுக்கிற இந்த பூ பாருங்க, இது மகிழம் பூ. இந்த மகிழம் பூவை கோர்த்து முருகர் சிலைக்கு போட்டிருக்கேன். முதல்ல துவரம் பருப்பு தீபம் எப்படி ஏத்தணுங்கிறத பார்க்கலாம். யார் யார் எல்லாம் இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏத்தணும் அப்படின்னா, யாருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஏத்தலாம். இப்போ உங்களுக்கே நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி நீங்களே ஏத்திக்கலாம். இல்ல உங்களுடைய பையனுக்கோ, பொண்ணுக்கோ, இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கோ நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லி பெண்களும் இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏத்தலாம். இந்த துவரம் பருப்பு தீபம் ஏத்துவதற்கு ஒரு தாம்பூலத்தட்டுல மஞ்சள் குங்குமம் எல்லாம் ஏத்துக்கோங்க. அதுல அந்த தாம்பூலத்தட்டு நிறைய துவரம் பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்ததா அதுல 2 அகல் விளக்கு வச்சு, அந்த 2 அகல் விளக்குக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அடுத்து அந்த 2 அகல் விளக்கையும் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்க இந்த துவரம் பருப்பு தீபத்தை ஏத்தலாம். அடுத்ததா சந்தன ஆராதனையும் தீப ஆராதனையும் காட்டணும். இதே மாதிரி தொடர்ந்து 9 வாரங்கள் அல்லது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த துவரம் பருப்பு தீபத்தை நீங்க ஏத்துனீங்க அப்படின்னா, நிச்சயமா முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல வேலையை தருவார். இந்த துவரம் பருப்பு தீபம் ஏத்தி முடிச்சதுக்கு அடுத்து, இந்த துவரம் பருப்பை எடுத்து நீங்க பறவைகளுக்கு உணவா போடலாம். இந்த துவரம் பருப்பை நாம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. பொதுவா பெண்கள் மாதவிடாய் நேரத்துல நாம கடவுள் வழிபாடு செய்யக்கூடாது. நீங்க துவரம் பருப்பு தீபம் போடக்கூடாது. அதே மாதிரி வெற்றிலை தீபம் போடக்கூடாது. அது மட்டுமல்ல, நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்க வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு தான் நீங்க இந்த 2 தீபத்தையுமே நீங்க போடலாம். அடுத்து நாம முருகருக்கு வெற்றிலை தீபம் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவா வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடியது. அதனால இந்த வெற்றிலை தீபம் போட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வெற்றிலை தீபம் போடுவதற்கு 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த 6 வெற்றியுடைய காம்புகளையும் கிள்ளிட்டு ஒரு தாம்பூலத்தட்டுல வச்சு 6 வெற்றிலையும் வச்சு, அதுல ஒரு அகல் விளக்கு வச்சு, அந்த அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டு, அதுல நெய் ஊற்றி நீங்க இந்த வெற்றிலை தீபத்தை போடலாம்.
அப்படி வெற்றிலை தீபம் போடும்போது நீங்க உங்க வெற்றிலையிலேருந்து எடுத்த அந்த 6 காம்புகளையுமே வந்து இந்த வெற்றிலையில போட்டு தான் வந்து வெற்றிலை தீபத்தை வந்து நீங்க போடணும். வெற்றிலை தீபம் ஏத்தி முடிச்சதுக்கு அடுத்து சந்தன ஆராதனை மற்றும் தீப ஆராதனை காமிச்சு உங்களுடைய பிரார்த்தனையை வந்து முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டலாம். நீங்க உங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம். இல்ல நல்ல திருமண வரன் அமையணும், உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேண்டும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவருக்கும் நல்ல ஆரோக்கியம் வேண்டும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைகள் என்னவோ அதை வந்து முருகப்பெருமானிடம் மனமுருகி வேண்டிங்கன்னா நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.